அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பாரிஸில் இருக்கிற லக்சம்பர்க் கார்டனுக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இந்த தோட்டம் வந்து 17ஆம் நூற்றாண்டில் கிங் ஹென்றி IV என்ற மனைவியால் உருவாக்கப்பட்டது. அதாவது ராணி மேரிடி மெடிசினால் கணவன் இறந்ததுக்கு பிறகு இது உருவாக்கப்பட்ட ஒரு தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கடிகள் எல்லாம் போட்டிருக்கணும். இந்த தோட்டத்துக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வருவதோடு பாரிஸ் வாழ் மக்களும் தினமும் வந்து போகிறார்கள். லக்சம்பர்க் கார்டனுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு RRB எடுத்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது கார்டினோட்ல இருந்து 3வது ஸ்டேஷன் லக்சம்பர்க் என்ற ஸ்டேஷன்ல இறங்கி மேலே ஏறின கையோடையே உங்களுக்கு இந்த கார்டன் இருக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் மெட்ரோவும் இங்கே வருது. ஓஜியோன் ஸ்டேஷன்ல இறங்கி மேலே ஒரு 8 நிமிஷம் நடக்க வேண்டி வரும். இங்கே வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தோட பிள்ளைகளோட கூட வந்திருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சுற்றி வேற ஃப்ரான்ஸ் ராணிகள் மற்றது புகழ்பெற்ற பெண்களின் சிலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 102 கிட்ட இந்த கார்டன்ல இருக்குது. நீங்க பின்னுக்கு பார்த்து கொண்டிருக்கிற பேலஸ் வந்து பிரெஞ்சு புரட்சி காலத்துல வந்து அரசியல் பிரமுகர்களுக்காக சிறைச்சாலையாக இருந்ததாம். மற்றும் இந்த தோட்டம் வந்து பாரிஸ் குடிமக்களுக்கு வந்து சந்திப்பு இடமாகவும் இருந்ததாம். இப்ப இந்த கார்டன் வந்து முற்றிலும் இலவசமாக பொதுமக்களுக்காக விடப்பட்டிருக்கு. ஆனா முந்தைய ஒரு காலத்துல இது காசு பே பண்ணி வர வேண்டியதா இருந்தது. இந்த பேலஸ் கேட்டுக்குள்ள செக்யூரிட்டி போட்டிருக்குது. கன்னோடு தான் நிற்கிறார். மற்றது இது தொட வேணாம்னு சொல்லி எல்லா பக்கமும் எழுதி போட்டிருக்குது. அதனால் இந்த கிரில்ல தொடுறது கவனமாக இருக்கணும், தொடக்கூடாது. குழந்தைகளோட போகிற நீங்கள் அதை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டீங்கன்னா சரி. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறதான் மெடிசி நீரூற்று. லக்சம்பர்க் தோட்டத்திலேயே வந்து மிக முக்கியமான ஒரு இடம் என்று சொல்லலாம். முந்தைய காலத்தில் வந்து இது வந்து லக்சம்பர்க் குகை என்று சொல்லித்தான் அழைக்கப்பட்டதாம். அதுக்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு கழித்து 19ஆம் நூற்றாண்டில் தான் இதோட மாற்றங்கள் செய்யப்பட்டு இந்த மாதிரி நீரூட்டாக செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. இயற்கையின் அழகை ரசித்து கொண்டு இந்த மாதிரி ஒரு நீரூற்றுக்கு பக்கத்தில் இருக்கும்போது மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு அருவியிலிருந்து நீர் கொட்டுற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தோட்ட வேலைகள் செய்ய வலிக்கிட்டு இன்னும் ஒரு மாசத்துல இந்த தோட்டம் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். சுத்தி வர பூக்கண்டுகளோட இந்த தோட்டம் வந்து சமச்சீராகவும் மற்றது காட்டு இயற்கை இந்த தோட்டங்களையும் கொண்டதாக இருக்குது. இந்த லக்சம்பர்க் ஜார்டன் வந்து 21 ஏக்கரை கொண்டதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சுற்றி வர ஒவ்வொரு பக்கமும் கேட் போட்டிருக்குது. எல்லா பக்கத்தாலையும் நீங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட செல்ல பிராணிகளை கூட நீங்கள் இங்கே கூட்டிக் கொண்டு வரக்கூடிய மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து 3500க்கும் மேற்பட்ட இருக்கைகள் இருக்குது. இங்கே வந்து சின்ன பிள்ளைகளுக்கான கிண்டர் கார்டன் கூட இருக்குது. நீங்கள் உங்களோட பிள்ளைகளை கொண்டு இங்கே விடலாம். ஆனால் அதுக்கு பே பண்ண வேண்டி வரும்னு நினைக்கிறேன்.
இந்த லக்சம்பர்க் கார்டனுக்குள்ள வந்து சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்காக ஒரு குட்டி பார்க் கொண்டு இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். இதில் வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சினிமா தியேட்டரும், இடது பக்கம் வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. எங்களால் வந்து இந்த பார்க்கை ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை. என்னென்னு சொல்லிச்சோன்னா லேட்டாக வந்ததால் டைம் காணாமல் போயிடுச்சு. இந்த பார்க் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா எல்லா காலநிலைக்கும் திறக்கப்படும். ஆனால் டைம் மட்டும் மாறுபடும். இந்த 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இரவுகள் வரைக்கும் திறப்பினம். அதை மாதிரி 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 8 மணி வரைக்கும், பிறகு 16லிருந்து 30ஆம் தேதி 4ஆம் மாதம் வரைக்கும் 8:15. அப்படியே டைம் கூடிக்கொண்டு போகும். மாதம் கூட கூட வெயில் வர வர உங்களுக்கு டைம் திறக்கிற டைம் வந்து கூடிக்கொண்டு போகும். இந்த கார்டனுக்குள்ளே இருக்கிற குளம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து வாத்துகள் எல்லாம் நீந்திட்டுருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீன்கள் எல்லாம் இருந்ததாம். ஆனால் இன்னும் நாங்கள் காணையில் இதுக்குள்ள இந்த வருஷம் எந்த மாதிரி இன்னும் தெரியலை. மற்றது சின்ன பிள்ளைகள் வந்து குட்டி கப்பல்கள் இதுக்கு விட்டு விளையாடுறதுக்கும் இருந்ததாம். ஆனால் இன்னும் அதுவும் விடையில. இந்த லக்சம்பர்க் கார்டனில் வந்து கச்சேரிகள், கண்காட்சி மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறதாம். நீங்களும் உங்களோட குடும்பத்தோட வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Jardin du Luxembourg, 75,006 Paris.